அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் IFHRMS வெப்சைட்டில் மொபைல் மூலமாக பே ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட் டைம் நான் சேனல் போனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் இருக்கிற அதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய்ட்டு IFHRMS அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சர்ச் கொடுங்க. ஃபஸ்ட்டாவதுல களஞ்சியம் ஹோம் TNDN அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு இருக்கும். யூசர் டைப்பில் வந்து எம்ப்ளாய்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கு கீழே உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்களே, அதை டைப் பண்ணிட்டு சைன்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். லாகின் பண்ணோடனே ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ரைட் சைடில் ரிப்போர்ட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டாக பே ஸ்லிப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அது கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் இயர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த இயர் வேணுமோ அந்த இயரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் மந்தில் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கோங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கோ கொடுத்தோன்னே அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெய்டு, அதாவது மந்த்து இயர் கொடுத்துருப்பாங்க. டைப் வந்து EMP ரெகுலர் சேலரின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஜிப் ஃபைலாக வந்து டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு PDF ஃபைலாக இருக்கும். அந்த PDF ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டு மந்த்து இயர் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணோடனே உங்களோட சேலரி ஸ்லிப் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.